சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க கனிமொழி எம்பி தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவை திமுக அமைத்துள்ளது. இந்த குழுவில் 3 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் பிரதான கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இதில் ஆளுங்கட்சியான திமுக சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையை தயாரிக்க குழு அமைத்துள்ளது. 12 பேர் கொண்ட குழுவிற்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி தலைமை ஏற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், அமைச்சர்கள் கோவி செழியன், PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். MM அப்துல்லா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், எழிலன் நாகநாதன், கார்த்திகேய சிவசேனாதிபதி, தமிழரசி ரவிக்குமார் உள்ளிட்டோரும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் உள்ளனர். ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் சந்தானம், கனவு தமிழ்நாடு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் சம்பந்தம் ஆகியோரும் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கனிமொழி தலைமையில் குழு அமைக்கப்பட்ட நிலையில் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது. தற்பொழுதும் அவரது தலைமையிலேயே குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. முனைவர் பட்டம் பெற்ற மூவர், பேராசிரியர், மருத்துவர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, தொழில் முனைவோர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலினால் இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் அனைத்து மண்டலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் இந்த குழுவினர் பொதுநலச் சங்கங்கள், வணிக அமைப்புகள், இளைஞர்கள், விவசாய அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், தோழமை இயக்கத்தினர் மற்றும் பொதுமக்களின் நலன் விளையும் அமைப்புகளுடன் கலந்தாலோசித்து தேர்தல் அறிக்கையை தயாரிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நாம் செய்த பல்வேறு நல்ல திட்டங்களில் தொடர்ச்சியாக வேறு என்ன மேலும் நல்ல திட்டங்களை சொல்லலாம், மக்களுடைய கருத்து என்ன என்பதை புரிந்து கொண்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் ஆராய்ந்து இந்த குழு அறிக்கையை முடிவு செய்வதற்காக அமைத்தது. 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக MP TR பாலு தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டது. அப்போது மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டன.